வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே தெரியும் நாம் ஒரு விஷயத்த சொன்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு. சரிங்களா? நம்ம இப்போ நடுவில் ஒரு வருஷம் நான் இல்லைங்கிறதுனால நீங்கள் நான் ஃபார்மை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. நாம் என்ன சொன்னாலும் கண்டிப்பாக அது நடக்கும். சரிங்களா? நம்ம கண்டிப்பாக நடக்கிறது தான் சொல்லுவோம். எல்லாருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் யூஸ் ஆகும். ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும், தேவையும் படும். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2 2A ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக டிசம்பர் 12, 13 99% வந்துடும். அப்படி வராத பட்சத்தில் அதுக்கு அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம சொன்ன மாதிரியே 13ஆந்தேதி 12ஆந்தேதி சொல்லியிருந்தோம். கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்துருச்சு. அதே மாதிரி மொத்தமாக 30,000 பேர்த்த செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே கன்ஃபார்மாக 29,809 பேர் சம்திங் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2க்கு 534 வேக்கன்சிக்கு 7,987 பேர், அரௌண்ட் 8,000. சரிங்களா? குரூப் 2ஏக்கு 2,006 வேக்கன்சிக்கு 21,822 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 29,809 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் நாம் சொன்ன 30,000. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில், சரிங்களா, இந்த சீசனில் நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன் 30,000 பேர்த்த கண்டிப்பாக கூப்பிடுவாங்க மெயின்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே 30,000 பேர்த்த கூப்பிட்ருக்காங்க. கட் ஆஃப் இன்னும் எக்ஸாக்டாக நமக்கு என்னன்னு தெரியல. சரிங்களா? மேபி நீங்கள் ஒரு வேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது உங்களோட மார்க் என்னங்கிறத நீங்கள் கொஞ்சம் அப்படியே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, மேபி யார் ரொம்ப லோவாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணலாம். நம்ம போட்ட கட் ஆஃபும் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், குரூப் 2ல் 4 லிஸ்ட்டும் குரூப் 2ஏல 3 லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் மட்டும் செக் பண்ணிவிட்டு ஐயோ நம்ம நம்பர் இல்லையேன்னு விட்றாதீங்க. மொத்தம் 7 இடத்துல உங்கள் நம்பர் இருக்காங்கிறத பார்த்துக்குங்க. சரிங்களா? அந்த 7 இடத்துல உங்கள் நம்பர் இருந்தால் தான், இல்லைன்னா தான் நீங்கள் இல்லைன்னு முடிவு பண்ணணும். 1க்கு 2 தடவை நீங்கள் மேனுவலாக ஃபுல் பிடிஎஃப்பையும் செக் பண்ணி கூட வெரிஃபை பண்ணிக்கோங்க. சப்போஸ் நான் 130க்கு மேலே தான் இருந்தேன் அப்படிங்கிற பட்சத்தில் 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க, தப்பில்லை. இல்லை அப்படின்னாலும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவில் செலக்ட் ஆனவங்களுக்கு சில பல முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேன். சரிங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் February 2 2 2A ரெண்டுக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. 2க்கு 23ஆந்தேதி மெயின்ஸும், அதே மாதிரி 23ஆந்தேதி 2ஏக்கு சிபிடியில் எம்சிக்யூவும் வைக்க போகிறாங்க. சரிங்களா? இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போலேருந்து டாபிக் வைஸ், சரிங்களா, ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி எந்த வார்த்தையை வேணால் வச்சுக்கோங்க பண்ணி இந்த டாப்பிக்கில் இருந்து தான் கொஷின் வரும் அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே குரூப் 2 படிக்கிறவங்க, மெயின்ஸுக்கு குரூப் 2 2A மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கொஞ்சம் நம்ம சேனலில் என்னென்ன டாபிக் சொல்கிறோங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சொன்னால் கண்டிப்பாக அது மாறாதுங்கிறது 2022 குரூப் 4 எழுதுனவங்களுக்கும் தெரியும், 2021 குரூப் 4 எழுதுனவங்களுக்கும் தெரியும். சரிங்களா? நம்ம சொன்னதில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்ததுங்கிறது அந்த டைமில் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்னும் நம்மளோட சப்ஸ்கிரைபராக அப்போலேருந்து இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பி ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.